சில பல அரசியல் காரணங்களால விஜயோட இந்த முதலமைச்சரா பதவியேற்கக்கூடிய நிகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதும் ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. 118 பேர் இல்லாம உங்களை பதவியேற்க விட முடியாது அப்படின்னு தமிழக ஆளுநர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா மாறியிருக்கு. ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட எதுக்காக இவங்க எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் என்ன? இந்த திட்டங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழக அரசியல்ல விஜயோட தமிழக வெற்றி கழகம் பதிவு செஞ்ச மிகப்பெரிய வெற்றி தான் அங்க நடந்த ஒரு பெரிய வரலாற்று மாற்றம், ஒரு வரலாற்று ரீதியான சம்பவம் அப்படின்னு அண்மைய தினங்களா பேசப்பட்டிருந்தாலுமே கூட அந்த வெற்றிக்கு பின்னாடி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் தேர்தல் முடிவுகளோட அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு 108 ஆசனங்களை வின் பண்ணி இருந்தாலுமே கூட அவங்களால பெரும்பான்மை அமைக்க முடியாதது இப்போ பல பிரச்சனைகளை விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பான்மையை அமைக்கிறதுக்கு இடங்கள் இல்லாம இருந்தா என்ன, விஜய் எப்படியுமே முதலமைச்சர் ஆகிருவாரு, சிஎம்ஆ பதவி ஏற்க போறாரு அப்படின்னு அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்றைய தினம் அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதா இருந்தது. ஆனா சில பல அரசியல் காரணங்களால விஜயோட இந்த முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய நிகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதும் ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. 118 பேர் இல்லாம உங்களை பதவியேற்க விட முடியாது அப்படின்னு தமிழக ஆளுநர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா மாறியிருக்கு. இன்னைக்கும் கூட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கதா இப்போ இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. அப்போ இன்னைக்கும் 2 பேருக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடக்க போகுது. இந்த சந்திப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் கலந்துரையாடப்பட போகுது, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படியான பின்னணியில நேற்றைய தினம் இரவு ஒரு செய்தி வெளியாகுது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க, கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது. இது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துது. விஜய் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த பின்னணியில இன்றைய தினம் இந்த பதவியேற்பு நடக்கும் அப்படிங்கிறது நேற்றைய தினம் இறுதி வரைக்குமே இருந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். இப்படியான பின்னணியில எதுக்காக இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்னா கூட்டணி அமைக்க போறாங்க, இவங்க 2 பேரும் பகைமையான கட்சிகள் தானே அப்படின்னு பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுது. இறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இல்ல, நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறது கிடையாது, நாங்க மக்களுடைய விருப்பத்துக்கு, மக்களுடைய வாக்குகளுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம், அதுக்கு நாங்க தலை வணங்குறோம். முதலமைச்சரா விஜய் பதவி ஏற்கட்டும், தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இன்னொரு பக்கம் விஜய ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய பகைமையை விட்டு அதை மறந்து இப்படி ஒரு அறிவிப்பை, இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி இருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. எது எப்படி இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் இப்படியான வதந்திகள், அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய போகுது, ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற வதந்திகளும் செய்திகளும் பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் ரஜினிகாந்த் தரப்புக்கும் முன்வைக்கப்பட்டு வந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி மத்திய உளவுத்துறை தமிழக போலீசாரை எச்சரிச்சிருக்காங்க. தமிழக சட்ட ஒழுங்கு சீர்குலைய போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த எச்சரிக்கை? நேற்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருந்தது. தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் வெற்றி பெற்று 108 இடங்களை தக்க வச்சிருந்தது. இப்போ இவங்களுக்கு பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் மொத்தமா தேவைப்படுது. ஆனா விஜய்க்கு
எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களை யாரு வழங்க போறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு நேற்றைய தினம் பதில் கிடைச்சிருந்தது. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில். அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அவங்களுடைய 5 இடங்களை, அவங்க வெற்றி பெற்ற 5 இடங்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி நேற்றைய தினம் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் நடக்குது. விஜய் போய் நேர்ல சந்திக்கிறாரு. அவங்க விஜய் கிட்ட ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு, ஒரு கடிதம் வழங்கப்படுது. இந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மதவாத சக்திகளுக்கும் ஆதரவு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிபந்தனைக்கு கீழே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா காங்கிரஸ் தெரிவிச்சிருந்தது. அப்போ விஜயோட 108 இடங்கள், அதோட சேர்த்து காங்கிரஸ் வழங்கின 5 இடங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விஜய்க்கு மொத்தமா 113 இடங்கள் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த 113 இடங்களை வழங்குறதுக்காக, அதாவது 113 இடங்கள் தங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக நேற்றைய தினம் விஜய் தமிழக ஆளுநரை சந்திச்சிருந்தாரு. தமிழக ஆளுநரை சந்திச்சது மட்டும் இல்லாம அவரோட 108 இடங்களையும் காங்கிரஸ் மூலமா வழங்கப்பட்ட 5 இடங்களையும் சேர்த்து மொத்தமா 113 இடங்கள் தனக்கு இருக்கு. ஆகவே முதலமைச்சரா பதவியேற்க நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. யாருமே எதிர்பாராத விதமா தமிழக ஆளுநர் அர்லேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, 113 இடங்களை மட்டுமே வச்சு உங்களால முதலமைச்சரா பதவி ஏற்க விட முடியாது. நிச்சயமா 118 இடங்கள் நிரூபிக்கப்படணும், உங்களுக்கு பெரும்பான்மை அவசியம் அப்படின்னு விஜய் கிட்ட நேரடியா தெரிவிச்சிருக்காரு. ஆதரவு தெரிவிக்கிற விஷயத்துல விஜய் ரொம்பவே நம்பியிருந்த கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட கடைசி நேரத்துல பின்வாங்கி இருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட எதுக்காக இவங்க எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால, இந்த மாதிரியான சம்பவங்கள்னால தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிறது இப்போ தள்ளி போயிருக்கு. ஆனாலும் இன்னைக்கு காலையில கூட விஜய் ஆளுநரை சந்திச்சிருக்கதா இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. நிலைமை இப்படி இருக்க மத்திய உளவுத்துறை இப்போ மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முடியாம இருக்கக்கூடிய இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்குல ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கதா மத்திய உளவுத்துறை தமிழக போலீசார எச்சரிச்சிருக்காங்க. விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிற விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால விஜயோட ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழகத்தோட சட்டம் மற்றும் ஒழுங்குல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால பல இடங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னு தமிழக போலீசாருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் இப்போ ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தோட விளிம்புல நிக்குது. விஜய் எப்படியாவது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5 இடங்களை கொண்டு வந்து முதலமைச்சரா பதவி ஏற்பாரா, அப்படி இல்லைன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மறுபடியும் திடீர்னு ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போறாங்களா, உச்ச நீதிமன்றம் விஜய்க்கு கை கொடுக்குமா, தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதி கிடைக்குமா, தமிழக அரசியல் வரலாறு அடுத்த ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது. இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.